டிஎன்பிசிலிருந்து இன்னைக்கு சில அப்டேட்லாம் வந்திருக்குது, அதாவது அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த உங்களுக்கு அவங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு இப்போ முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டு 7/11/2025 அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. சில பேர் இன்னும் கொஞ்சம் தப்பான சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது புதுசு எடுத்து உங்களால் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஆனால் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பழசே அப்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு ரீ அப்லோட் ஆப்ஷன் வரும். அந்த டைமில் நீங்கள் புதுசு மாற்றிக்கலாம், அதுக்குள்ளே நீங்கள் புதுசு எடுத்து வச்சுட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ரீ அப்லோட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரப்போகுது. இப்போ யாராவது தப்பான சர்டிஃபிகேட், அதாவது குறைபாடு உள்ள சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக இப்போ வேற சர்டிஃபிகேட் எடுத்துருங்க, அப்ளை பண்ணி எடுத்துருங்க. ரீ அப்லோட் வரும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்க. அப்படி அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால யாருக்கு எந்த சர்டிஃபிகேட் டவுட்டாக இருக்கோ அதை முதல்ல நீங்கள் புதுசு எடுத்து வச்சிங்க. இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகுதி வாய்ந்த அலுவலரிடம் கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெறவில்லை எனில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? தகுதி வாய்ந்த அலுவலரிடம் கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெறவில்லை எனில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காலேஜ் படிச்சதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ல யாரு சைன் பண்ணணுமோ அவங்க தான் சைன் பண்ணிருக்கணும். வேற யாராவது சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிசி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க தவறுதலா அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. எனவே கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதி வாய்ந்த அலுவலரிடம் கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெற்று பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் குறைபாடுடைய சான்றிதழ்களை மீள் பதிவேற்றம் செய்ய வழங்கும் காலத்தில் அறிக்கையில் குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த அலுவலரிடம் கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை குரல் நிராகரிக்கப்படும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீ அப்லோட் ஆப்ஷன் இப்ப வரப்போகுது. அதுக்குள்ள நீங்க அந்த சர்டிபிகேட்டை யார்கிட்ட சைன் வாங்கணுமோ வாங்கி ரெடி பண்ணி வச்சீங்க. அப்படி வச்சுட்டு நீங்க அப்லோட் பண்ணா ஓகே ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு அது ஓகே ஆகாது. டிஎன்பிஎஸ்சி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்க அப்ளிகேஷனை. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது அரசு பணியில் இருந்த தேர்வர்கள் தடையின்மை சான்றிதழை கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது அரசு பணியில் இருந்த தேர்வர்கள் தடையின்மை சான்றிதழை கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா என்ஓசி நீங்க இப்ப கண்டிப்பா அப்லோட் பண்ணிருக்கணும். அப்படி அப்லோட் பண்ணலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு டிஎன்பிசி சொல்றாங்க. இப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனவே கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தடையின்மை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் விடுபட்ட சான்றிதழை மீள் பதிவேற்றம் செய்ய வழங்கும் காலத்தில் பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இப்ப நீங்க என்ஓசி அப்ளை பண்ணி ரெடியா வச்சீங்க. ரீ அப்லோட் ஆப்ஷன் வரும்போது இமிடியேட்டா நீங்க அந்த சர்டிபிகேட் என்ஓசியை அப்லோட் பண்ணுங்க. தகுதி வாய்ந்த அலுவலரிடம் பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெறவில்லை எனில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? தகுதி வாய்ந்த அலுவலரிடம் பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெறவில்லை எனில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிஎஸ்டிஎம் ஸ்கூல்ல படிச்சதுக்கான பிஎஸ்டிஎம் நீங்க யார்கிட்ட நீங்க சர்டிபிகேட் வாங்கணுமோ அவங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்க பிஎஸ்டிஎம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனவே கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதி வாய்ந்த அலுவலரிடம் பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெற்று பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் குறைபாடுடைய சான்றிதழ்களை மீள் பதிவேற்றம் செய்ய வழங்கும் காலத்தில் அறிவிக்கையில் குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த அலுவலரிடம் பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் நிராகரிக்கப்படும்.
அதனால நீங்க இப்ப பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா இப்பவே புதுசு எடுத்து வச்சுங்க, ரீ அப்லோட் ஆப்ஷன்ல அதை அப்லோட் பண்ணுங்க. இணைய வழியில் பெறப்படாத தமிழ் வழியில் பயின்றோர் சான்றிதழில் கல்வி நிறுவனத்தின் முத்திரை பெறவில்லை எனில் தமிழ் வழியில் பயின்றோர் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இணைய வழியில் பெறப்படாத தமிழ் வழியில் பயின்றோர் சான்றிதழில் கல்வி நிறுவனத்தின் முத்திரை இல்லை எனில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது உங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ல ஸ்கூல் இல்லாட்டினா காலேஜ் எது படிச்சீங்களோ எந்த சர்டிபிகேட்டோ அதுல அந்த ஸ்கூலோடைய இல்ல காலேஜோடைய சீல் கண்டிப்பா இருக்கணும். அதோட மட்டும் இல்லாம டேட்டும் இருக்கணும். அதோட மட்டும் இல்லாம யாரு சைன் பண்ணாங்களோ அவங்களுடைய டீட்டெயிலுடைய சீலும் இருக்கணும் கண்டிப்பா. சப்போஸ் ஹெட் மாஸ்டர் சைன் பண்ண முடியல அப்படின்னா வேற யாராவது சைன் பண்ணலாம். ஆனா என்னன்னா ஹெட் மாஸ்டர் சீல் இருக்கணும். அவங்க ஃபார் இல்லாட்டினா இன்சார்ஜ்னு போட்டு சைன் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனவே கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு இணைய வழியில் பெறப்படாத தமிழ் வழியில் பயின்றோர் சான்றிதழில் கல்வி நிறுவனத்தின் முத்திரை பெற்று சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் குறைபாடு உடைய சான்றிதழ்களை மீள் பதிவேற்றம் செய்ய வழங்கும் காலத்தில் கல்வி நிறுவனத்தின் முத்திரை பெற்று தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் நிராகரிக்கப்படும். இதுலயும் அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப ரீ அப்லோட் ஆப்ஷன் வரும், அதுக்குள்ள நீங்க சர்டிபிகேட் எடுத்து வைங்க, வந்த பிறகு நீங்க அதை புதுசா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழியில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழில் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் என இருப்பின் வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இணைய வழியில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழில் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் என இருப்பின் வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா அதுல சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் அப்படின்னு வரக்கூடாது, டிஜிட்டல் சைன் அப்படின்னு போட்டிருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஆன்லைன்ல வாங்காம நீங்க பழைய கார்டை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா அவங்களுடைய சைன் இருக்கணும், சீல் இருக்கணும், டேட்டு, அப்புறம் அந்த இடம், இந்த பிளேஸும் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி பாத்துங்க. ஆன்லைன்ல வாங்கின சர்டிபிகேட்டுக்கு உங்களுக்கு சீல் கண்டிப்பா இருக்காது. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனவே கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு என உள்ள வகுப்பு சான்றிதழை பதிவேற்றம் செய்ய தேர்வர்கள் குறைபாடுடைய சான்றிதழ்களை மீள் பதிவேற்றம் செய்ய வழங்கும் காலத்தில் முறையான மின்கையொப்பம் இட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் வகுப்பு சான்றிதழை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் நிராகரிக்கப்படும். அதாவது ரீ அப்லோட் பண்ற ஆப்ஷன் வரும்போது நீங்க கண்டிப்பா அந்த டிஜிட்டல் சைன் உள்ள ஆன்லைன் சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பள்ளியில் படித்தார் என்ற விவரம் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பள்ளியில் படித்தார் என்ற விவரம் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது உங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ல நீங்க ஸ்கூல்ல எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படிங்கிற இயர் வந்து கரெக்டா இருக்கணும். அது இல்ல தப்பா இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனவே கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பள்ளியில் படித்தார் என்ற விவரத்தை தவறாக குறிப்பிடப்பட்ட தேர்வர்கள் குறைபாடு உடைய சான்றிதழ்களை மீள் பதிவேற்றம் செய்ய வழங்கும் காலத்தில் பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பள்ளியில் படித்தார் என்ற விவரத்தை சரியாக குறிப்பிட்டு தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் நிராகரிக்கப்படும். அதனால ரீ அப்லோட் ஆப்ஷன் வரும்போது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை கரெக்ட் பண்ணி அதை மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிஎஸ்டிஎம்ல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அதாவது ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் என் சேனல்ல உள்ள போய் பாருங்க. அந்த ஃபார்மேட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கி இதோட சேர்த்து நீங்க பிஎஸ்டியோட சேர்த்து நீங்க அப்லோட் பண்ணணும்.
அதனால என்ன பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னா ரீ அப்லோட் ஆப்ஷன் கண்டிப்பா வரப்போகுது. அது கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால யாராவது தப்பா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் புது சர்டிபிகேட் எடுத்துங்க. மெயினா எல்லாம் பிஎஸ்டிஎம் சொல்றீங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்றீங்க. அதனால இது ரெண்டையுமே நீங்க புதுசா எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்க நேம்ல இனிஷியல் ப்ராப்ளமோ இல்ல நேம் ப்ராப்ளமோ இல்ல உங்க பேரண்ட்ஸோட இனிஷியல் நேம் ப்ராப்ளம் இருந்துச்சுனால அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்க பார்த்து அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என் சேனல் உள்ள போனீங்கன்னா இதை பத்தியான வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு தடவை அதை செக் பண்ணி பார்த்துங்க.